எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். நம்ம பைத்தனோட பேசிக் ப்ரோக்ராம் தான் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நீங்கள் இயர்லி வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம இது வரைக்கும் 36 பேசிக் எக்ஸசைஸ் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம 37வது பேசிக் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். கோ ஃபார் தட். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட் a python program to retrieve the file property. ஸோ ஃபைல் ப்ராப்பர்ட்டி எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு input os.path and input os.time. சாரி, os வேறு டைமே போட்டுக்கலாம். நல்லா print file comma instance file instance நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ print access time அப்படின்றது அதில் access time டாட் of os dot path dot get a time means accessing time. a time now access time. actually 3 instance நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லைன் வந்து ஆக்சஸ் டைம் கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ நம்ம அதே லைனை எதுக்காகனா மாடிஃபை டைம். இதில் வந்து எம் டைம், மாடிஃபை டைம்னா எம் டைம், மற்றதெல்லாம் சேம் தான். ஸோ திருப்பி நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் டைம்னா ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கணும் அந்த டைம் சி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், print size comma os dot path dot get size. இப்போ அதே ஃபைல் இன்ஸ்டன்ஸை நம்ம இது பண்ணுறோம். ஃபைல் சைஸ் என்னென்னு பார்க்கறதுக்காக ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ கமா மிஸ் ஆகுறதுனால இந்த எரர், சின்டாக்ஸ் எரர் வந்து கமா ஓகே. இப்போ பாருங்கள், ஆக்சஸ் டைம் என்னன்றது காட்டுது, மாடிஃபிகேஷன் டைம் என்னன்றது காட்டுது, சேஞ்ச் டைம் என்னன்றது காட்டுது. ஸோ இதுதான் ப்ரோக்ராம். ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்க போகிறது how to write a program to remove the first item from the specific லிஸ்ட்லேருந்து ஒரு லிஸ்ட் ஐட்டத்தை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுதான் இதோட ரெக்யூர்மெண்ட். ஸோ கலர் ஈக்குவல் டு ரெட், white, green, yellow. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். அது ஆக்சுவலி print
original color delete color of 0. So print after removing the color. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கலரில் ரெட்டு, ஒயிட், க்ரீன், எல்லோ வருது. ஆஃப்டர் ரிமூவிங்னா ரெட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட், க்ரீன் அண்ட் எல்லோ. ஸோ இதுதான் ஒரு லிஸ்ட்லேருந்து நம்ம ஒரு ஐட்டத்தை ரிமூவ் பண்ணி எப்படி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா ரைட் ஏ ப்ரோக்ராம் டு இன்புட் நம்பர் இஃப் இட்ஸ் நாட் இன்டிஜர் அண்ட் கிவன் எரர். ஸோ இப்போ இன்டிஜராக ஒரு இன்புட் நம்ம வாங்குகிறோம். சப்போஸ் அது இன்டிஜர் இல்லாமல் சாதாரண ஸ்ட்ரிங்காக யாராவது பாஸ் பண்ணலாம் என்னாகும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். while is a keyword actually. True, try a equal to int of input the number and break. ஸோ இன்டிஜராக இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்து ரெண்டு தான். except value error print this is not a number, try again. சப்போஸ் நமக்கு வந்து எரர் வந்துச்சுன்னா இது ஸ்ட்ரிங் இன்டிஜர் இல்லைன்னா இந்த எரர் வரணும். ஸோ இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். ஸோ நான் 5ன்னு கொடுக்குறேன், எதுவுமே வரல. ஸோ இட் மீன்ஸ் தட் பிரேக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இதுவே நான் 5 கொடுக்காம ஏதோ ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், திஸ் இஸ் நாட் ஏ நம்பர், ட்ரை அகெயின். ஸோ இப்போ நான் 8 கொடுக்குறேன், ஸ்டாப் ஆகிடும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னென்னா ரைட் ஏ பைத்தான் ப்ரோக்ராம் டு பிரிண்ட் யூனிகோட் கேரக்டர். ஸோ யூனிகோட் கேரக்டர் கொடுத்து அது எப்படி நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த ப்ரோக்ராம். ஓகே, string str equal to u double small quotes u 0050 bracket slash u 0074 slash u 0074 744 sorry just 79 794 u 0068 u 006f and u 006e. ஸோ இதுதான் யூனிகோட் கோட் நான் பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ
ஸோ print str print. Okay, ஸோ ரன் ஆகுது ப்ரோக்ராம் பைத்தான். ஸோ இந்த யூனிகோடு வந்து python, இதுதான் நான் யூனிகோடை பாஸ் பண்ணேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிற ரிசல்ட் வந்து பைத்தான். ஸோ இதுதான் எப்படி நம்ம யூனிகோட் நம்மளுக்கு வந்து யூனிகோட் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் அது பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ யூனிகோட் பாஸ் பண்ணி எப்படி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இன்றைக்குள்ள கிளாஸ் நான் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லியும் பண்ணுங்கள், 10 இல்லாட்டி 15 நிமிஷமாவது அட்லீஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ்-ஆன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பைத்தான் லாங்குவேஜ் நல்லபடியாக கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் பேசிக் ப்ரோக்ராம் எவ்வளோத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்ல நன்றி. ஹோப்ஃபுல்லி லாஸ்ட் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்கமிங் வீடியோஸ்லையும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக சில எக்ஸசைஸ்லாம் நாங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.